இதுதாங்க ஸ்னேகா மேமுடைய கெஸ்ட் ஹவுஸு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கார்த்திகை தீபமுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. இந்த மாடி மேலே தான் களத்தில் சந்திப்போம் ஜீவா. ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆக்ட்ரஸ் ஸ்னேகா மேம் அவங்களுடைய வீட்டை தாங்க நான் இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் காலேஜுக்கு பக்கத்து தெருவில், அதாவது நம்ம திருவேற்காடு போகிற ரூட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன். அவங்களுடைய இது கெஸ்ட் ஹவுஸுங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நிறைய படத்தோடைய ஷூட்டிங், அதேபோல் நாடகத்தோடைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. நம்ம போகிற நேரம் ஷூட்டிங் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அங்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் உங்களுக்கு இது எந்த சைடுக்காக வரணும் எல்லா ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. கரெக்டாக ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரூட்டு தாங்க ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடுங்க. இது பின்னாடி பக்கமும் ஒரு கேட் இருக்குது, அது வரைக்கும் பாருங்கள், அது ஒரு சின்ன கேட்டு. அந்த கேட்டு வழியாகவும் நம்ம ஏசிஎஸ் காலேஜுக்குள்ளே போகலாம். ஆனால் என்னென்னா இது டைமிங் பிரகாரம் தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளார பஸ்ஸில் நிற்கிது பாருங்கள். இந்த சைடு தாங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தெருவோ 3வது தெருவோ போகணும், போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கணும்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்த தெருன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இந்த தெருவில் தாங்க சொன்னாங்க. இதில் அப்படியே நேராக போகணுமா, நேராக போயிட்டு லாஸ்ட்டு ரைட்டில் தான் இருக்குன்னாங்க ஸ்னேகா மேமுடைய வீடு. கரெக்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வரும், அதுக்கு பக்கத்து தெருன்னாங்க. பார்ப்போம் இருங்க. இது என்னங்க, இது ஏதோ கம்பெனி போல், ஏதோ சின்ன கம்பெனி தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு பாருங்கள், செங்கல் மாடலில் கட்டியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இன்னும் கடைங்களாம் இருக்குது போல், ரெண்ட்ஸு. ஓகே இருங்க, கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த தெரு தாங்க சொன்னாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது. இந்த தெருக்குள்ளே தான் நம்ம போகணும். கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. என்னங்க, ஸ்னேகா மேமுடைய வீடு போகிற ரோடே சரியில்லை. ஓகே, நல்லா மரங்கள் தான் இருக்குது ரெண்டு பக்கமும். என்ன ரொம்ப பழங்கால மரம் போல் அப்படியே இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியலையே. அந்த வீடு வேறு ஒரு பழங்கால லுக்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணிலாம் தேங்குது. சென்னையில் வேறு காலையிலலாம் வெயில் அடிக்குது, நைட்டானால் மழை வருதுங்க. ஒரு மாதிரியாக இருக்குது சென்னையே. அதனாலே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இருங்க, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ரூட்டெல்லாம் தெரியும்னா ஞாபகம் வச்சுங்க. சண்முகா தேர்டு சாலை, அந்த ஒரு தேர்டு சாலையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள், நல்லா குண்டும் குழியுமாக இருக்குது. இதுவே கோபுரம் எதனா இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கையில் பிடிச்சிட்டு போக தேவையில்லை. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் ஒத்த கையில் தான் நான் ஓட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், எனக்கு எடுத்து பழக்கமாயிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு இப்படி எடுக்கிறேன். பக்கத்தில் ஒரு ரூட் இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம நேராக போகணுன்னா திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டுக்காக போயிடலாம். ஆனால் இப்போ நம்ம அங்கே போகிறது இல்லைங்க. இந்த ஏரியா என்னது, இதுவே திருவேற்காடுன்னு தாங்க நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு திருவேற்காடாக தான் இருக்கணும். ஸ்கூல் பாருங்கள், ஏன்னா வண்டிலாம் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவாக தாங்க இருக்கணும் ஸ்னேகா மேமுடைய கெஸ்ட் ஹவுஸு. வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இதுதாங்க, இந்த பில்டிங்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஸ்னேகா மேமுடைய கெஸ்ட் ஹவுஸு. இப்போ லஞ்சு டைம் போல் எல்லோரும் சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்காங்க. இதுதாங்க. நான் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்னேகா மேமை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்னேகா மேமுடைய வீட்டை பார்க்கலாங்க. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸை பார்த்துருப்பீங்க. கெஸ்ட் ஹவுஸை தாண்டி தாங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு சில சீரியல் நடிகைகள் அவங்களாம் உள்ளே இருக்காங்க. கார்லேயும் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேமை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்கிறேன்னு சொன்னல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆரிஜினே கிடையாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகை. ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு ஃபேமிலி. தெலுங்கு ஃபேமிலியில் வளர்ந்து அரபு கண்ட்ரியில் தாங்க அவங்களுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் முடித்தாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்போ விளையாடிட்டு இருக்கும்போதோ ஒரு மலையாள ப்ரொடியூசர் ஒருத்தங்க பார்த்துட்டு இவங்க நல்லா நடிக்கிறாங்க, ஒரு டெபியூட் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா மேமுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படம் இல்லைங்க. மலையாள படத்தில் தான் அவங்க ஃபஸ்ட்டு அறிமுகமாகறாங்க. கரெக்டாக 2000 அந்த 2000 வருஷத்தில் அறிமுகமாகறாங்க. இப்போ கரெக்டாக 2025 வரைக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் அதிக படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2012 கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம பிரசன்னா சார் தான் நம்ம குட் பேட் அக்லி படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகேங்க, இதுதாங்க அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். இப்போ வாங்க நான் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸை சுற்றி காட்டுறேன். தெரியுதுங்களாங்க, இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ள கார்த்திகை தீபமுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. சீரியல் நடிகை எல்லாம் மேக்கப் போடுவாங்க, அந்த கேர் வந்தாங்க.
ஸோ இங்கே ஷூட்டிங் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன்லேயே சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங்கு. ஒரு பழங்கால லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸ்னேகா மேமோடைய கெஸ்ட் ஹவுஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாடகம், சீரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங் அதெல்லாம் நடக்கக்கூடிய இடங்க. ஒரு பழங்கால பில்டிங் மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாடி இருக்குல்ல, அந்த மாடி மேலே தான் களத்தில் சந்திப்போம் ஜீவா அப்புறம் அருள்நிதி இவங்க 2 பேரும் நடித்த படத்தோடைய ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளால் உள்ளே போக முடியாதுங்க, உள்ளே ஏன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஒரு கேரவன் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டாங்களே அந்த சாப்பிட்டதெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக வைக்கிறாங்கங்க. ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம ஸ்னேகா மேமுடைய கெஸ்ட் ஹவுஸு. என்ன இங்கே வண்டி விட்டதுனால நமக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியல, பார்த்துக்கோங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வெயிலே இல்லாமல் இருந்தது, இப்போ வெயில் அடிக்குது, நல்லா பயங்கரமாக அடிக்குது. வேறு லெவலாக இல்லை. 2 அடுக்குங்க, கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க ஸ்னேகா மேமுடைய கெஸ்ட் ஹவுஸு. இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னேகா மேமுடைய வீட்டை காமிச்சிருப்பேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு இல்லை, கெஸ்ட் ஹவுஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் போயிட்டு இருக்குங்க. அந்த சீரியல் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.